எதுவா இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டைம்ன்றது. என்னுடைய மைனா திரைப்படமாகட்டும், கும்கி ஆகட்டும், கயல் ஆகட்டும், ஒவ்வொரு முறையும் காடன் வரைக்கும் என் கூட அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு வந்து பிரபுசாமி சார் மாதிரி அண்ட் பிரபார், மற்றபடி நான் ஜோ படத்துடைய டைரக்டர் அண்ட் குடும்பஸ்தன் தற்காலிக எங்க இருக்கு அந்த அவர்லாம் வந்திருந்தாங்க படத்துக்கு. நீங்க இதை ரெடி பண்ணுங்க, அதை ரெடி பண்ணுங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், அதனால வந்து மிகையா சொல்லணும்னு நினைக்க வேணாம். மேடைக்கான பேச்சும் அல்ல. உண்மையில படம் காலைல பார்த்தேன். ரொம்ப ரொம்ப படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இடத்துல அதாவது மொத்தமா 2K லவ் ஸ்டோரிங்கன்னா வெறும் ஹியூமர் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு படம் பார்த்தேன். இன்டர்வல் பிளாக்லாம் ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து இந்த படம் வந்து தற்காலிகமா வந்து ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு கனத்த இதயத்தோட வாங்க, இல்ல சிரிச்சுக்கிட்டே வாங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு அறிவுரை நம்ம ஒரு விஷயத்துக்காக திருந்தி வருவோம்ல. ஆனா இந்த படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த 2K பசங்களுக்கு ஒரு 99 பசங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குழப்பத்துக்கான விடையா இந்த படம் அமையும்னு 100% நம்புறேன். இந்த படம் பார்த்து வெளியே வரும்போது ஓகே அப்பா, இப்ப இருக்கிற லவ் என்ன, இதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு இந்த படம் வந்து உணர்த்தும். அதுக்கு முதல்ல சுசி சாருக்கு வந்து நன்றி. நிறைய இளைஞர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மற்றபடி இமான் சார் பாட்டு சூப்பர். அதாவது அதாவது பாட்டுலாம் இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு ஆர்ஆர்ல ஒரு ஹீரோ வந்து முதல்ல வந்து இந்த ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் மீனாட்சி இந்த இதுல இருக்கு. இதுல நின்றுக்க மாத்தம் கையை கட்டி தான் இந்த படத்துல ஒரு மாதிரி செட்டில்டா அவங்களுடைய பெர்ஃபார்ம் இருக்கும். சூப்பர் மீனாட்சி, உண்மையில ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க நடிச்சுட்டு இருக்கும்போது சரியா பார்க்கல, படம் பார்த்த பிறகுதான் சொல்றேன். அதுல இமான் சார் எதுக்கு சொல்லணும்னா பாட்டு சூப்பர். ஒரு ஆர்ஆர்ல ஒரு புது ஹீரோ வந்து ஒரு ஷாட் வச்சிருப்பாரு சாரு, கதை சொல்லல, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு போன் வரும். அந்த போன் அப்படி திரும்பி ஹீரோ பாப்பாப்ல அப்படி இந்த போனுக்கு கூட சின்ன சார்ஜ் போகும். கட் பண்ண ஒரு ஆர்ஆர் ஷாட் ஆகும். ஒரு பைக்ல வருவாப்ல ஹீரோ. அந்த ஃபைட் வழக்கமா ஃபைட்னா எப்படி இருந்தாலும் ஒரு 20 பஞ்ச் இருக்கும், அல்லது ஒரு நிமிஷமா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. அந்த ஷாட் மட்டும் ஒரு ஆர்ஆர் மட்டும் இருக்கும். ஒரு ரோடு ஷாட் வரும், ஒருத்தன் போய் விழுவான், அவ்வளவுதான் மொத்தமே. ஆனா அதை பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு ஃபைட் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அங்கதான் சுசியார் நினைச்சேன். 10 பேர் அடிக்கவே இல்லை, ஆனா படம் பார்க்கும்போது கும்னு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் வந்து ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சு நுணுக்கமான ஒருத்தனாலதான் பண்ண முடியும். சூப்பர் சார், சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நடிச்ச ஹீரோவுக்கும் வழக்கமா ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் வந்தாதான் பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரெண்டுமே வந்திருக்கு நண்பா, நீங்க பெரிய ஹீரோ வருவீங்க. மற்றபடி லிரிக் ரைட்டருக்கும் அண்டு கார்த்திக் மேத்தா சூப்பர் தான். அது ரெண்டாவது காலையில வந்து ஒரு 10 மணிக்கு ப்ரீ ஷோ சொல்லியிருந்தாங்க சார் சுசி சார். அதுக்கு வந்து பிரபுசாமி சார் மாதிரி அண்ட் பிரபார், மற்றபடி நான் ஜோ படத்துடைய டைரக்டர் அண்ட் குடும்பஸ்தன் தற்காலிக எங்க இருக்கு அந்த அவர்லாம் வந்திருந்தாங்க படத்துக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து சுசி சார் வந்து அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. அவருக்கு ஈக்குவலா இந்த படத்தை மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டு ரசிகர்கள் பத்தி என்னால் நம்ப முடியும். சூப்பர் படம், கண்டிப்பா ஹிட் ஆகும். நன்றி, தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். சுசி வந்து இந்த படம் பண்றப்ப கேட்டேன் நான், ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன்னு. அது சுசி சொன்னாப்புல வெண்ணிலா கப்பட்டுக்குள்ள எப்படி பண்ணணும் அதே ஃபீல் இந்த படத்துல இருக்கும். டப்புனா இந்த படத்தை திருப்பி உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் வரும்னு சொன்னாப்புல. சரி, நல்லபடியா பண்ணுப்பாருன்னு. அதே மாதிரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா சொல்ற கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் டெஃபினட்டா ஹிட் ஆகும். அவனோட முயற்சிக்கு பெரிய சக்சஸ் கிடைக்கும். இங்க வந்துள்ள இயக்குநர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சு வணக்கத்தை சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல உங்களுடைய முன்னணி நட்சத்திரங்களா இதுல ஜொலிக்கிற யார் பேர்களை எனக்கு பெருசா தெரியல, தவறா எடுத்துக்காதீங்க. என் நண்பன் ஜாகுவேர், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. நான் வந்தே ஆகணும். இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அவருடைய தாகம், ஒரு வருஷம் நான் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு. ரொம்ப டெடிகேட்டட்னு சொல்றது ரொம்ப யூஷுவல் வேர்டா இருக்கும்.
அந்த முயற்சி இதில் எடுத்திருக்காப்புல. இந்த படத்தை நாங்கள் காலையில் சுசி சார் போட்டு காட்டினாரு. அந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த விழாவின் நாயகன் என்னுடைய இமான், என்னோட எப்படி டைட்டானிக் படத்தை வந்து ஜேம்ஸ் கேமரன் எடுத்துட்டு 11 ஆஸ்கார் வச்சுட்டு சொன்னார், ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப், மை மியூசிக் டைரக்டர் கேவ் லைஃப் டு தட் ஷிப் அப்படின்னாரு. அந்த மாதிரி என்னுடைய நல்ல ஒரு இசை இல்லாமல் ஒரு நல்ல கதையை நீங்க திரையில சொல்லவே முடியாது. இதுக்கு தான் இன்னைக்கு வந்து நீங்க வேர்ல்டு, அதாவது த மோர் வி ஆர் ரீஜனல் த மோர் வி ஆர் இன்டர்நேஷனல் சொல்லுவோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மண் சார்ந்த மனிதர்களாய் நம்மளுடைய படங்கள் பிரதிபலிக்குதோ நாம் உலக திரைப்படங்களாக காட்சி அளிப்போம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்னைக்கு இருக்கிற சூழல், சினிமா சூழல்ல முதல்ல பாசிட்டிவா ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இயக்குனர் முடிவு எடுத்தாரு பாருங்க. எதெல்லாம் மினிமம் கேரண்டி லாட்டின் அமெரிக்கன் சினிமாவோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சினிமாவோ எடுத்து என் மனிதர்களை நான் பொல்யூட் பண்ண விரும்பல, என் மண்ணோட கதையை நான் அழகா சொல்லணும்னு நினைச்சாரு. அதை அழகா அந்த படத்துல பண்ணியிருக்காரு அவரு. அந்த ஒரு துணிச்சலுக்கு சுசி, உங்களுடைய வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து நான் மகான் அல்ல, இதெல்லாம் நாங்க திரும்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த படத்தை, அந்த இடத்தை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் கண்டிப்பா. இந்த படம் ரொம்ப அழகா நேர்த்தியா, முதல்ல ஒரு பிலிம் போர் இல்லாம எடுத்துட்டு போறதுதான் பெரிய சேலஞ்ச். அந்த வேலையை அழகா அந்த படம் உட்கார்ந்ததுல இருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கிளீஷே, இது வரைக்கும் நம்ம இந்த காட்சி இப்படி பார்த்துருக்கோம், அடுத்தது இது வரும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகா நேர்த்தியா இதை நீங்க கொண்டு போனீங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் நடிச்ச நடிகைகள், அந்த நடிகர்கள் பேர் சொல்ல என்னால் முடியல, அந்த கேரக்டரா தான் எனக்கு தெரியறாங்க. மோனிகா, அந்த அபி, எல்லாருமே அந்த அம்மா கேரக்டர், எல்லாருமே கேரக்டரா தான் எனக்குள்ள பதிஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகா எல்லாரும் நேர்த்தியா செய்திருக்காங்க. ஷோபி மாஸ்டர், நீங்க அதாவது நான் என்ன, அது என்கேஜிங் அப்படின்றத தாண்டி ஒரு ரிதத்துக்கான ஒரு சென்ஸோட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப அழகா பண்ணியிருந்தார். முதல் படம் மாதிரி தெரியல, எங்க தேவையோ எங்க வெளிச்சம் தேவையோ அழகா அதை கொண்டு வந்து மூடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா அதை பண்ணியிருந்தீங்க. எடிட்டரு, ப்ரொடியூசரு, நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க எல்லாரும். இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் நாங்கள் இங்க வந்து ஒரு விழா வைத்து இதை செய்யறோம்ன்ற காரணம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவை. எஸ்பெஷலி பிரசன்ட் மீடியா, நாங்க எல்லாரும், அதாவது ஒரு ஃபேமிலியா உங்ககிட்ட கேட்கறது அதுதான். நல்ல திரைப்படங்களை முதல்ல இந்த ஒரு ஆடியோன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்டு இதை ஆரம்பிச்சு கொடுங்க. ஏன்னா நல்ல திரைப்படங்கள் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முரணா ஒரு விஷயம் பண்ணிட்டா அதுல வச்சு நம்ம பேர் வாங்கி போயிடலாம்னு நினைக்கிற சூழல்ல நேர்மையா இன்னைக்கு 2K கிட்ஸ் அவங்க மேல இருக்கிற ஒரு பார்வை இதையெல்லாம் உடைத்து, இன்னும் சொல்ல போனால் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் நட்போட கடைசி வரைக்கும் திரைக்கதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்சு எங்க டைரக்டர் அகத்தியன் சார் அதை பண்ணாரு. அந்த ஒன்லைன் சொன்னப்போ எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. காதல் கோட்டை ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி வரைக்கும் பார்க்காம காதலிச்சாங்க. இது திருப்பி போட்டுச்சு, இந்தியன் திரையுலக வரலாற்றே திருப்பி போட்டுச்சு. 40 வருடங்களாக தமிழ் சினிமாவில் வந்து யாருக்குமே தேசிய விருது வாங்கல. தமிழ்ல இருந்து எங்க டைரக்டர் முதல் விருது அவர் வாங்கினார், அகத்தியன் சார் வாங்கினாரு. எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு திரைக்கதையை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக வெற்றியை நோக்கியே அது வந்து நிற்கும். இந்த படமும் அந்த வெற்றியை தொடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு நெளிவோ சுழிவோ ஒரு இடத்துல என்னடா அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே ஃபேமிலியா வந்து பாக்குற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராகவும், அதே சமயம் ரொம்ப இவ்வளவு ஒரு இந்த 2K கிட்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு டிசெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம தாரமா நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க அப்படிலாம் கிடையாது. நட்புக்கும் கற்பு இருக்குன்றத ரொம்ப அழகா இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அவரு. அதே மாதிரி கவிஞர் கார்த்திக் மேத்தா அவர்கள் ரொம்ப அழகான பாடல், அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த அம்புலி சாங் எல்லாம் என்கேஜிங்கா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் எல்லாரும் இதுல பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் முதலாவது என்னோட வாழ்த்துக்கள். எல்லாவற்றை விட தனுஜன் சார்
அவர் வந்து அதாவது நான் பல மேடைகள் நினைக்கிறது அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு. எனக்கு என்னுடைய மைனா திரைப்படமாகட்டும், கும்கி ஆகட்டும், கயல் ஆகட்டும், ஒவ்வொரு முறையும் காடன் வரைக்கும் என் கூட அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த அடையாளப்படுத்துற ஒரு விஷயம் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுது. ஒரு நல்ல திரைப்படத்தை அடையாளப்படுத்தி ஒரு அங்கீகாரம், ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ற வேலையை அவர் அழகா செய்திருக்கிறாரு. இந்த படம் நிச்சயமாக நம்ம யாரும் ஒரு நல்ல படத்தை வந்து யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அதோட வீச்சு, அதோட விளையாட்டை விளையாடியே தீர்ந்து முடிக்கும் அது. அதனால இந்த படம் அந்த ஒரு வெற்றியை தொடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டுமாய் சுசி சார், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்க பண்ணணும். God bless you. Thank you so much. Thank you. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், அவங்க நம்பவே மாட்டாங்க. ஸோ ஜென்ரலி ஒரு படம்னா ஒரு 30 days போகும், அடுத்த 30 days அப்படியே நிறைய ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டா முடியறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு இப்போ ரிலீஸ் வரையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதுவே எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் நாங்கள் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்துல இசையமைப்பாளர் இமான் சார், ரொம்ப நன்றி சார். நீங்க பார்த்தீங்கன்னாலே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பாங்க படத்தை. ஸோ படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து எலிவேட் பண்ணுறது வந்து சாரோட இசை தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு அவரோட மற்ற ஜானர் ஆஃப் மூவிஸ்ல இருந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான இசையா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க சாங்ஸ்லயே கூட, விட்டு கொடுத்து சாங் அண்ட் வேதாள கதை சாங் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு நேச்சுரலான மியூசிக் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் கார்த்திக் நேதா சார், ரொம்ப நன்றி. அது வரிகள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் படத்தில் நடிச்சிருந்த அனைத்து ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். டிஓபி சார், நம்ம அனந்தகிருஷ்ணா சார், ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, அவ்வளோ நல்லா சூப்பராக கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. அண்ட் படத்தை ஆக்சுவலி சொன்ன நிறைய கெஸ்ட் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2K ஜென்ரேஷன் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் வந்து இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக காட்டுறாங்க. பட் ஆனால் சார் வந்து இது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் லுக்கிங், அந்த தாட் ப்ராசஸில் தான் இந்த படத்தை டீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபன் எலிமெண்ட், ஒரு ஹீரோ ஹீரோயின்குள்ள இருக்கிற ஒரு டைலமா, டெசிஷன் மேக்கிங். ஸோ இதை நோக்கியே இந்த படம் போகும். அண்ட் கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுசீந்திரன் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு. கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடையும் நம்புறேன். அண்ட் ஆல்சோ மீடியா, உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லபடியாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், எங்களை ஃபர்தராக சப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் சாரோட மறுபடியும் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த 2K லவ் ஸ்டோரி முக்கியமாக இன்னைக்கு மார்னிங் பார்த்த அந்த 10 இயக்குநர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டைம்ன்றது, அந்த டைமை வந்து இந்த படத்துக்காக ஒதுக்கி அவங்க எல்லாருமே பிஸியான இயக்குனர்கள், அவங்கவுங்களுக்குமே 1000 வேலைகள் இருக்கும், 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதற்காக அவங்களுடைய இந்த திரைப்படத்திற்காக இந்த 2 மணி நேரம் ஒதுக்கி பார்ப்பதுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்குறேன். ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து இயக்குனர்களுக்கும். பார்த்து கமெண்ட்ஸ் சொல்றதுன்றது அது அடுத்து. முதல்ல அந்த டைமை இன்வெஸ்ட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த திரைப்படத்திற்காக அவங்களுடைய காலத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் மார்னிங் அவங்க பார்த்ததுலேருந்து கிடைச்சிருக்கு, அதில் கூடுதல் சந்தோஷம். அண்ட் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், ஒன்லி சக்ஸஸ். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து முதல்ல ஆரம்பிச்சதுலேருந்து இன்று வரைக்குமே ரொம்ப விரைந்து முடிக்கப்பட்ட ஷூட்டிங் அண்ட் விரைந்து எல்லா ப்ராசஸும், எடிட்டிங்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோரும், இந்த காப்பியை வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகி அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக தயாராக இருக்குது. இவ்வளோ விரைந்து ரொம்ப குவாலிட்டியோட எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி டைரக்டர். அவர் தான் ஹி கேன் டூ இட். இதை வந்து இவ்வளோ குவாலிட்டியோட புல் ஆஃப் பண்ணக்கூடிய டைரக்டராக அது நிச்சயமாக சுசி சாரை மட்டும் தான் முடியும். இவ்வளோ எக்ஸலன்ஸோட ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ், அது நியூ ஃபேஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அது சுசி சாருக்கு ஒரு கைவந்த கலை அது. அண்ட் நிறைய மேடைகள் சொல்லியிருக்கேன், திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட். ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர். நான் சந்திச்ச நிறைய இயக்குநர்களில் ஒரு சில இயக்குநர்கள் மட்டும்தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்துருக்கேன். அதில் முக்கியமாக சுசி சாரோடைய கிளாரிட்டி இருக்குது, அது ஹேட்ஸ் ஆஃப். அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ விரைந்து இப்படி ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது. அண்ட்
டைரக்டர் வித் லிஸ்னிங் இயர். அவர் வந்து காது கொடுத்து கேட்பாரு மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அது வந்து படத்துடைய பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து அது சரியா இருக்குமா, அதுக்குன்னு சொல்ற எல்லாரும் சொல்ற கமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாத்திர ஆளும் கிடையாது. அவருக்கு தெரியும் எது நம்ம கரெக்டா இன்புட் எடுத்துக்கலாம், எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர் அவரு. ஸோ அவருக்கு ஐ ஜஸ்ட் விஷ் ஹிம் ஒன்லி த பெஸ்ட். அவருக்கு அதான் சொல்றேன், போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு தூய நண்பர்களா, அதாவது நிச்சயமா இவர் வந்து வெற்றி பெறணும், நான் நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்கள்ல நானும் ஒரு நண்பன் சார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்த தனஞ்சயன் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் படம், அப்படி ஒரு ஃப்ரெஷ் காம்போவுக்கு ஒரு பெரிய என்டாஸ்மெண்ட்டே அது ஒரு தேர்ட் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உள்ள வந்து ஒரு படத்தை பார்த்து அதை பிடிச்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன்னு முன் வரும்போது தான் அதுக்கு பெரிய ஒரு என்டாஸ்மெண்ட் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும், அதை அவர் ரிலீஸ் பண்ற ஒரு கம்பெனி மூலியமா ரிலீஸ் பண்ற இந்த ரிலீஸ்க்கு ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லா டெக்னீஷியன், க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஜாக் அண்ட் மீனாட்சி அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ண அனைவரும் they have given their 200% to this film. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. வருகிற February 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நன்றி. நன்றி சார், உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. அடுத்ததா வந்துட்டு இனிய மதிய வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு. 2K லவ் ஸ்டோரி லாஸ்டா நம்ம வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஆடியோ லான்ச், அது பிறகு படம் ரிலீஸ் உங்களுக்கு முன்னாடி வந்துடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா, எல்லாரும் சொன்னாங்கல்ல 6 மாசத்துக்குள்ள இந்த படத்தை வந்து இவான் சார் சொன்னாரு 6 மாசத்துக்குள்ள சுசி சார் கொண்டு வந்துட்டாருன்னு. சார் இன்னைக்கு ஆடியோல இந்த ஃபங்க்ஷன் அப்போ 1:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நான் வந்து இந்த ஈவென்ட் டீமுக்கெல்லாம் சொல்லி எங்க டீம் கிட்ட சொன்னேன், கரெக்டா 1:30 மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியா இருக்கணும்னா 12:45 கால் பண்றாரு, சார் 1 மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்றாரு. நான் வந்து என்னடா இது, எங்க ரெடி பண்றது, அங்கங்க கால் பண்ணிட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, அது ரிலீஸ் பாக்ஸை கொண்டு வாங்க, இங்க போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் பதட்டமா சொல்றேன். ஏன்னா ஓடி வந்துட்டாங்க எல்லாரும். கரெக்டா 1:15 ஆரம்பிங்க அப்படின்னாரு. சார் இருக்கு சார், பேனர் வரல சார், பேக் ட்ராப் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் அங்க மேடையில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்கிரீன் போகும்போது இங்க ஸ்டேஜ்ல ஒட்டுங்க, அங்க வந்து ஆடியோல இது CD ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. இதுதான் சுசி சாருடைய parallel ஒர்க்கிங். அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சயின்ஸா எடுத்துக்கிட்டு 3 வருஷம் 4 வருஷம் இழுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில படமா வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகா குவாலிட்டியா எடுத்து பேரலா பல விஷயங்கள் பண்ணி, விக்னேஷ் இன்னும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. உங்களுக்கு ஆண்டனி பாக்ரே சொன்ன மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும்னு சொல்லிடுறேன். சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்னொன்னா பண்ணுவாங்க. ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுவாங்க, ஃபுல்லா எடிட் பண்ண பிறகுதான் உட்காந்துட்டு அதுல இன்னொன்னு அடுத்த கட்டம் அப்படின்னுவாங்க, டப்பிங்னுவாங்க. சார் வந்து அங்க எடிட் போயிட்டே இருக்கும், ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும், ஒரு ரீல வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாசத்துல கூட கொண்டு வர முடியும். ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட வந்து சொன்னாரு, அவருடைய படம் எல்லோரும் பாராட்டப்பட்ட கோகுலத்தில் செய்த படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச 72வது நாள் ரிலீஸ் பண்ண அப்படின்னாரு. எல்லாமே பாசிபிள். 72வது நாள் தேருங்கள படம் வந்ததா. சோ சுசி சார் அந்த மாதிரி பண்ண முடியும். அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர், கம்ப்ளீட் டீம் வந்து 72 நாள்ல 65 நாள்ல படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவாரு. அந்த அளவு பிரமாதமா இந்த படத்துக்கான ஒரு டெடிகேட்டடான உழைப்பு, அந்த பரபரப்பு இருக்குல்ல, அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு, ஐயா அப்பா இவ்வளவு பரபரப்பு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு. ஆனா இந்த ப்ரொமோஷன்ஸ்ல 2 நாளா வந்து அவர் எல்லா இன்டர்வியூல உட்கார்ந்து படத்தை பத்தி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ, எவ்வளவு பெரிய பெரிய ஹிட் படம் எல்லாம் கொடுத்திருக்காரு, பெரிய நடிகர்கள் எல்லாம் படம் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு புதுமுகளை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளவு டெடிகேட்டடா உட்கார்ந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. 2 நாளா எல்லா இன்டர்வியூ கொடுத்துட்டு, அதை விட முக்கியமா நெக்ஸ்ட் 3 days வந்து காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு. எனக்கு கால் வந்துட்டே இருக்கும், வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்கும், சார் அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்றேன், அந்த காலேஜ் இது பண்றோம், நீங்க இதை ரெடி பண்ணுங்க, அதை ரெடி பண்ணுங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளவு இன்வால்வ்டா பேஷனேட்டா ஒரு படத்துக்கு பண்ணும்போது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனியா
ஒரு பர்சன்டேஜ் கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால அவர் என்ன சொன்னாலும் டன் சார், டன் சார், டன் சார். அவர் வந்து இப்போ அடுத்த 3 நாட்கள் 5 நாட்களும் ப்ரொமோஷன்ல ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர், மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் பழகி அவங்களோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி அதோட ஒன்று சொன்னாரு, சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அதாவது ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, ட்ரெய்லர் டீசரை போட்டு காமிச்சிட்டு எங்க படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொன்னாரு, இப்போ வந்து திடீர்னு கால் பண்ணாரு, இப்போ காலையில சார் லயோலா காலேஜ்ல 300 பேர் பார்க்க போறாங்க, 9ஆம் தேதி அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஷோலாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, நான் உடனே அது பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேன். அந்த கமிட்மெண்ட், அந்த கான்பிடன்ஸ் இந்த பிலிம், அதுதான் வந்து சுசி சார்னுடைய ஸ்பெஷலா பாக்குற வாழ்த்துக்கள் சுசி சார். இது வந்து மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்குது. தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி வரீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். விக்னேஷ், முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அனுபவத்தோட நீங்க அடுத்தடுத்த படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பா வரும் உங்களுக்கு. ஆனா இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா மாத்திரும். எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு இங்க, ஒரு நெட்வொர்க்கா இந்த பிசினஸ் எடுக்கிறது எவ்வளவு சேலஞ்சு, என்னென்ன மாதிரி பிரச்சனை, இங்க செலவு பண்றது தான் மிக ஈஸி, பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். சினிமால அவ்வளவு பெரிய கஷ்டம், அவ்வளவு ஈஸியா வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால ஈஸியா சில விஷயத்துல வித்துற முடியும், டேபிள்லயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். மீறி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லஸ் த ஃபிலிம் சூப்பர் டூப்பரா இல்லாம இருந்தாதான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம் பேசுவாங்க கொஞ்சம் பேரு, இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க. ஸோ அவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும். இந்த நேரத்துல ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்னைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா. என்னன்னா, மலையாளம் சினிமா ஜூன் 1 இருந்து ஷட் டவுன் பண்ண போறாங்க. ரிலீஸே பண்ணக்கூடாது, படங்கள் எடுக்கக்கூடாது, படங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு. 90% 90% படங்கள் மலையாள சினிமால நம்ம எல்லாம் பாராட்டுறோம், மலையாள சினிமா சூப்பர் டூப்பரா இருக்குன்னு. அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாம் இனிமே படம் எடுக்க வேணா, டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணா, அவ்வளவு பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சிட்டு இருக்கு. 90% படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுறாங்க. தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்க வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம். 93% படங்கள் தோல்வி அடையுது, 7% தான் கடந்த வருஷம் வெற்றி. அப்போ இவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க. பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது உங்களால முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்க பண்ணி கொடுக்கணும்னு இந்த நேரத்துல ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன். எல்லா விதத்திலையும் நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்து, அதுவும் பர்டிகுலரா புது நடிகர்கள் நடிச்ச, புது தயாரிப்பாளர்கள் எடுக்கும் படங்கள், புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதுல ஒரு குவாலிட்டியான படமா இருந்ததுன்னா அதுக்கு மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில நீங்க அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தாதான் இந்த சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும். இப்ப மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்க வந்து காலைல இருந்து குரூப்ல நாங்க பேசிட்டு இருக்கோம், ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லா குரூப்பும். தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போறோம் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது. ஊடக நண்பர்களும் அதை கோரிக்கையா வைக்கிறேன். ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்க அதுல இருக்கிற குறைகளும் சொல்லுங்க, நிறைகளும் சொல்லுங்க, முடிஞ்ச வரையும் மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அந்த உரிமையோட இந்த விழாவுடைய நான் எல்லாரும் பேச இங்க மேடையில் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, இத்தனை பேர் பேச போறாங்களான்னு நினைக்காதீங்க, நாங்க அதோட நிறுத்திக்கிறோம். உங்களுக்கு கேள்வி பதில் இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம். சுசி சார் சொன்னார் அதெல்லாம் வேணா சார் Q&A மட்டும் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இல்லை சார், விழா நாயகன் இமான் சார் பேசணும், ப்ரொடியூசர் பேசணும், நானும் என்னுடைய பாயிண்ட்ல இருந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி பேசுறேன். எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க பேசணும்னு. ஆனா நாங்க உங்ககிட்ட இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு 3 மணிக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 to 3 அந்த டைம் ஸ்லாட்ல முடிக்கலாம் ட்ரை பண்றோம். உங்களுடைய கேள்விகள் எதாவது கேளுங்க. 2K லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு சரியான படமா திரு டைரக்டர் திரு சொன்னாரு, திரு பிரபல் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் தான், இளைஞர்கள் கையில இந்த நாடு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட். அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் வந்து டாஸ்மாக்ல உட்கார்ந்துருக்காங்க, இல்ல வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க, இல்ல இவங்களுடைய காதல்னால புனிதம் இல்ல அப்படின்னு பல பேர் கருத்து இருக்கு. பல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க, இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க போல இருக்கு. என்ன இந்த படம் சுசி சாருடைய இந்த படம் ஒரு பெரிய அவேக்கனிங், பெரிய ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும், இளைஞர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமா தான் 2K லவ் ஸ்டோரி. அடுத்த வாரம் நீங்க பார்த்துட்டு இதுக்கு பிறகு நாங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்கா, இதெல்லாம் சரியா தான் சொல்லியிருக்காரா, நாங்க சொன்ன கருத்தோட இந்த படம் உங்களுக்கும் உடன்படுதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ஆதரவு வேணும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவல்ல யூத் மத்தியில போய் ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களை எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.